ஹாய் கைஸ், நான் வேலு. நம்ம சேனலில் இனிமேல் கண்டினியூஸாக ஆப்டிடியூட் வீடியோஸ் வரப்போகுது. நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி 555 சீரீஸில் ஸ்டார்ட் பண்ணி அப்ளிகேஷன் டிஏ இது எல்லாமே கான்செப்டுவலாக லேர்ன் பண்ணிக்க போகிறோம். கான்செப்டுவலாக லேர்ன் பண்ணிக்க போகிறோம்னா என்னென்னா, ஒரு அப்ரோச், இந்த சம்மை பார்த்தா எப்படி அப்ரோச் பண்ணுறது, இந்த டாபிக்னால் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எந்த டாப்பிக்கை பார்த்தா எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம், எப்படி ஃபினிஷ் பண்ணணும், இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதுக்காக தான் இந்த சீரீஸ் கொண்டு வர போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, பேசிக்கில் இருந்து ஆரம்பித்து கான்செப்டுவலாக ஒவ்வொரு டாப்பிக்கும் லேர்ன் பண்ணிக்க போகிறோம். அது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஆகஸ்ட்லேருந்து கண்டினியூஸாக உங்களுக்கு மெயின்ஸ் வீடியோஸ் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டாலும் நான் ப்ரிலிம்ஸ் வீடியோ போட போகிறது கிடையாது. எதுக்கு இதை பண்ணுறோன்னா, இப்போ மெயின்ஸ் வீடியோ போடுறப்ப ஏதாவது ஒரு இடத்துல கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா மறுபடியும் வந்து பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோஸ் முதல்ல கொண்டு வரணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்ஸ் வீடியோ கேட்டதுக்காக உங்களுக்காக நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, டெய்லி மார்னிங் மண்டேலேருந்து டெய்லி மார்னிங் 6:30க்கு உங்களுக்கு ஒரு டிஏ மெயின்ஸ் லெவல் டிஏ அப்லோட் ஆயிடும். அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு போக போக நம்ம மெயின்ஸ் கண்டென்ட் டிஏ லெவலில் மட்டும் இப்போதைக்கு கொண்டு போக ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் போக போக அப்ளிகேஷன் ஒரு டாப்பிக்காக முடிக்க மெயின்ஸ் லெவல் கண்டினியூஸாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ ஒரு சின்ன டெமோ மட்டும் பார்ப்போமா நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்க போகுதுன்னு. ஓகே, எல்லாருமே ஆல்ரெடி போர்ட் மார்க்ஸ் தெரியும். முதல்ல எல்லாருக்கும் ஏற்கனவே போர்ட் மார்க்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஒன் செகண்ட். முதல்ல எல்லாருக்கும் ஆல்ரெடி போர்ட் மார்க்ஸ் கண்டிப்பாக தெரியும். இந்த போர்ட் மார்க்ஸை வச்சு ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துடலாம். போர்ட் மார்க்ஸில் என்ன கான்செப்ட் இருக்க போதுன்னு தெரிஞ்சுக்கலாம். C ஃபார் ப்ராக்கெட், O ஃபார் ஆஃப், இல்லைன்னா ஆர்டர். ஆர்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, ஸ்கொயர் ரூட்டு, அதுதான். D ஃபார் டிவிஷன், M ஃபார் மல்டிப்ளிகேஷன், A ஃபார் அடிஷன், S ஃபார் சப்ராக்ஷன். அவ்வளோதான். இதில் எது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸுன்றது லெஃப்ட் டு ரைட். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பண்ணோம், அடுத்து ஆஃப் பண்ணோம், அடுத்து டிவிஷன் பண்ணோம், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல 5 × 3 + 2 இருக்குது. இதை நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 5 3s are 15 + 2 which is 17. இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஜென்ரலாக. இப்போ இதே ஒரு இடத்துல 15/5 × 2 இருக்குது. இது என்ன பண்ணணும், டவுட் வரும். ஆனால் மேக்ஸிமம் பீப்புள்ஸ்க்கு தெரியும். ஃபஸ்ட்டு டிவிஷன், அடுத்த மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இதே இன்னொரு இடத்துல வச்சுக்குவோம். 15/5 ப்ராக்கெட்டில் 2. இந்த இடத்துல நம்ம பசங்க வலிக்கு விழுந்துருவாங்க. ஒன்றும் கிடையாதுங்க. ப்ராக்கெட்டில் 2 இருக்குன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை பண்ணணும் மண்டேல ஏற்றாதுங்க. இட் இஸ் ஜஸ்ட் எக்ஸ் ப்ராக்கெட் ஒய். இப்போ இருந்தால் என்ன அர்த்தம்னா எக்ஸ் × ஒய், இவ்வளோதான் அர்த்தம். அப்போது இங்கே ப்ராக்கெட் இருக்குன்னா இது என்ன அர்த்தம்னா ஜஸ்ட் நார்மல் மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 15/5 3 × 2 அவ்வளோதான் பண்ணணும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். இதை ஒரு எக்ஸாம்பிள் சம்மோட பாருங்களேன், உங்களுக்கு புரியும் நல்லா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 6/3. அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு 6/3 போட்டுருவோம். ப்ராக்கெட் இருக்குல்ல 5 - 3, அது என்ன வரும், 2 வரும். இப்போ உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, 2 நியூமரேட்டரில் மல்டிப்ளை ஆகுமா, டினாமினேட்டரில் மல்டிப்ளை ஆகுமா, அதுதான் உங்களுக்கு டவுட்டு. இதை நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னப்பே, 6/3 நார்மல் ப்ராக்கெட்டில் 2 இருக்குன்னா இது ஜஸ்ட் லைக் நார்மல் மல்டிப்ளிகேஷனாக தானே ஆக்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணும், அதுக்கப்புறம் அதில் வர ஆன்சரை தான் என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன வரும், 2 × 2 which is 4. இது ஜென்ரலாக மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருங்க. ப்ராக்கெட்டில் எங்கே வலிக்கு விழுவோன்னா, ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க அந்த ப்ராக்கெட்டை நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் பண்ணணும். 3 × 2 பண்ணிடக்கூடாது. ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ப்ராக்கெட்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணணும், ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறதான் ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ப்ராக்கெட்டை, அதுக்கப்புறம் டிவிஷன் இருந்துச்சுன்னா டிவிஷன் பண்ணிவிட்டு நார்மல் மல்டிப்ளிகேஷன் அதுக்கப்புறம் தான் பண்ணணும். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் இருப்பீங்க. இந்த பாருங்கள், 6/3 ஆஃப் 5 - 3 2ன்னு வச்சுக்குவோம். ஓகே, இங்கே ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம். அடுத்து டிவிஷன் பண்ணுமா ஆஃப் பண்ணுமானா ப்ரிஃபரன்ஸ் படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஆஃப் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே 6/3
ஆஃப் டூ. அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஆஃப்னா என்னன்னா இந்த பக்கத்தில் இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் எடுக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். அதாவது 6க்கும் 3க்கும் நடுவில் ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா நான் அந்த எக்ஸாம்பிள் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6 டிவிஷனில் 3 ஆஃப் 2 இப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறத பண்ணுவோமா? 6/3 ஆஃப் 2 ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறத பண்ணும். ஆனால் நமக்கு இந்த சம்மில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறது ப்ராக்கெட்டே கிடையாது, நார்மல் ப்ராக்கெட் இங்கே இருக்குது, முன்னாடி ஆஃப் இருக்குது, ஃபஸ்ட்டு ஆஃபை தான் பண்ணணும், அப்புறம் தான் டிவைட் பண்ணணும். ஸோ 6/6 இதோட ஆன்சர் 1. ஓகே, சில வேற எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே 1 தான் ஆன்சர் போடுவாங்க நம்ம அதில். ஆனால் ஆக்சுவலாக நான் நிறையா பேர்கிட்ட விசாரித்தது, பிஹெச்டி முடித்த நிறையா பேர்கிட்ட விசாரித்து கொண்டு வந்தது என்னன்னா, இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு ஆன்சர் 4, செகண்ட் இருக்கிறதுக்கு ஆன்சர் 1. ஓகேவா? இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இனிமேல் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க இதை இன்னும் 4 பேர் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஓகேவா? நம்ம கூட ஸ்டார்டிங்லேருந்து ப்ரிலிம்ஸ் படிக்கிற நிறையா பேர் இதை மிஸ்டேக்காக பண்ணுவாங்க நிறையா சிம்பிளிஃபிகேஷன்ஸில். ஸோ இந்த மிஸ்டேக் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கோங்க. ப்ராக்கெட்னா ஒன்றுமே இல்லை, நம்ம கற்றுக்கிட்டது ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். ப்ராக்கெட்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது, ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறத பண்ணணும். நார்மல் ப்ராக்கெட்டாக இருந்தால் அது ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன், அது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், டிவிஷனோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. ஆஃப்னு இருந்துச்சுன்னா அதுக்கு டிவிஷனோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினச்சேன். ஓகே, முடிச்சுக்கலாமா? ஓகே, பாய்.